பூநகரி சங்குப்பிட்டி பாலத்தில் மிதந்து வந்த பெண்ணின் சடலம். இந்த யுவதி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக கூறப்படுகின்றது. இது ஒரு கொலையா அல்லது தற்கொலை முயற்சியா? இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் தமிழர் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் மாறியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், பல்வேறு கொலை சம்பவங்கள், தற்கொலை சம்பவங்கள் என்பன தமிழர் பகுதிகளில் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்தில் அதிகம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த கிழமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இளம் பெண்ணொருவர் குழந்தையை பிரசவித்த வேளையில் மரணமடைந்திருந்த செய்தி பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பலர் தங்களுடைய பல கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இயற்கையான மரணம் என்பதை தாண்டி இங்கே சில மருத்துவ பிழைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சில மருத்துவ கவனையின குறைபாடுகளால் அந்த இளம்பெண் காவு வாங்கப்பட்டிருக்கிறார் என்பதாகத்தான் பல குற்றச்சாட்டுக்கள் வைத்தியசாலை நிர்வாகங்கள் மீதாக முன்வைக்கப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தற்போது அந்த இளம் சிசு தாயில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் மிகவும் பரிதாபகரமான ஒரு செய்தி. அதைவிட மற்றொரு ஒரு தற்கொலை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது நேற்றைய தினம். அதுவும் வைத்தியசாலையில் ஒரு முகாமைத்துவ உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய அந்த வியாபாரம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியாக சில பல அந்த பிரமிட்டுகள் என்று பல நீங்கள் விடயங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எந்த விதமான முதலீட்டில் ஈடுபட்டார் என்பது தொடர்பில் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆன்லைன் மூலமாக வருமானத்தை ஈட்டும் வகையில் பல லட்சம் ரூபாவை அதில் முதலிட்டு அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த ஆன்லைன் பிசினஸில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார். இதன்போது அந்த பிசினஸில் ஏற்பட்ட மோசடி அல்லது இழப்பு காரணமாக அதனை ஈடு செய்ய முடியாமல் அவர் தூக்கில் தொங்கி தற்கொலை புரிந்திருக்கிறார். உண்மையில் அவருடைய வயதை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வெறும் 30 வயது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறான ஒரு தற்கொலை முடிவை எடுத்திருப்பது தமிழர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு செய்தி நிலைமையாக இருக்கின்றது. இவர் ஏற்கனவே இவ்வாறாக ஒரு அந்த பிஸ்னஸில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதன்போது தோல்வியிட்ட வேளை மீண்டும் நண்பர்கள் உறவுகள் மூலமாக அந்த உதவிகள் கிடைக்க பெற்று அவர் அதிலிருந்து மீண்டு வந்தார் என்பதாகவும் மீளவும் அவ்வாறான அந்த ஆன்லைன் மூலமாக அந்த மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த பிஸ்னஸில் திரும்பவும் முதலிட்டு இவ்வாறாக மீண்டும் மேற்கொண்டிருக்கிறார். இதன்போது ஏற்பட்ட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதில் அவர் இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த இழப்பை எவ்வாறு ஈடு செய்ய முடியாது என்ற அந்த ஒரு மன அழுத்தத்தில் அவர் இவ்வாறு தூக்கில் தொங்கி அந்த தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விடயத்தை கூறுகின்றேன். நான் ஏற்கனவே அந்த செய்தியைத்தான் பிரதானமாக கூற வந்திருந்தேன். அதற்கு முன்பதாக எங்களுடைய மக்களுக்கு இது தொடர்பில் சில விழிப்புணர்வுகளும் கிடைக்க வேண்டும், எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கும் விழிப்புணர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளையும் நான் இதில் இணைத்து கூறுகின்றேன். எனவே உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ இவ்வாறான ஒரு முறையற்ற பிஸ்னஸ் நடவடிக்கைகளில் இந்த ஆன்லைன் மூலமான பிஸ்னஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களை முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறுங்கள். அவர்களை அவ்வாறான இதிலிருந்து விலகுங்கள் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பில் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படப்படுங்கள். அவர்களை தனியாக இவ்வாறான விடயங்களில் ஈடுபட விடாதீர்கள். கொஞ்சம் அவர்கள் தொடர்பில் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய சிறியொரு புத்திமதி. அடுத்ததாக நான் மிக முக்கியமாக அந்த செய்தி நிலைமைக்குள் வரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்றைய தினம் இன்று அது காலை வேளையில் இளம் யுவதி ஒருவரினுடைய சடலம் தான் தற்போது பூநகரி பகுதி, உங்களுக்கு தெரியும், சங்குப்பிட்டி பாலம் பூநகரி யாழ்ப்பாணம் இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி எல்லையாக இருக்கின்றது. அந்த கடற்கரை பகுதியிலிருந்து தான் 18 தொடக்கம் 22 வயது கிடைப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பெண்ணொருவரினுடைய சடலம் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் அது தொடர்பிலான முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எமக்கு கிடைத்த சில ஊகங்கள் தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அதன்படி அவருடைய முகம் அல்லது அவருடைய உடல் எரிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டதாகத்தான் அங்கு அந்த விடயங்களை பார்த்தவர்கள் சிலர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். எனவே அவருடைய தலையில் அல்லது முகத்தில் அவருடைய உடலில்
பெட்ரோலோ அல்லது ஏதோ எரிபொருளை ஊற்றி அவரை எரித்திருக்க முயற்சித்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த செய்தி வழியாக இருக்கிறது. பின்னர் அவர் அந்த கடலில் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் இன்னும் சரியான தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனாலும் தற்போது யாழ்ப்பாணத்திலோ கிளிநொச்சியிலோ இதுவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். என்ன சொல்லி சொன்னால், ஒரு தற்கொலை முயற்சியோ அல்லது ஒரு விபத்தின் மூலமாக இறப்புதல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். இவ்வாறாக ஒரு இளம் பெண் அவர் எரிபொருள் ஊற்றி எரிக்கப்பட்டு பின்னர் அங்கே அந்த கடலில் தூக்கி வீசப்பட்டு இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற தொடர்பில் மக்கள் மத்தியில் ஐயங்கள் அணிந்திருக்கின்ற நிலையில்தான் பல கேள்விகளையும் அதே நேரம் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறியிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை அல்லது நாளை மறுதினம் போலீசாரினுடைய விசாரணைகளின் பின்னராக இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது அவற்றையும் நானும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி நிலைமைகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.